நாம் தமிழர் மைக்கும் ஸ்டாலின் மாதிரி ஆடினே இருக்குது. என்ன பண்றது தெரியல. வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நடக்க இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி வேட்பாளராக எங்கள் அக்கா வித்யா வீரப்பன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை இந்த மண்ணில் தேர்தல் என்பது என் அன்புக்குரிய பெற்றோர்களே வருமானமாகத்தான் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய பிறகுதான் இனமானமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இங்கு எந்த பிரச்சனையானாலும் கனிமலை மலையை வெட்டி கொண்டு செல்கிறான், நீரை உறிஞ்சி விற்கிறான் என்றாலும், மக்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்கிறது என்றாலும் நாம் தமிழர் கட்சி தான் மக்களுக்கான உரிமையை கேட்டு போராட்ட களத்தில் நிற்கிறது. ஆட்சி அதிகாரம் இல்லாத போது ஒரு கட்சி மக்களுடன் களத்தில் நிற்கிறது என்றால், ஆட்சி அதிகாரம் வந்தால் முழுமையாக மக்களுக்கு மட்டும்தான் செயல்படும். ஏன் இது நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்யக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சென்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஒன்றை திமுக திராவிட கட்சிகள் உங்களிடம் எடுத்து சொன்னார்கள். என்னவென்று, சீமான் பிஜேபியின் பி டீம், சீமான் பிஜேபியின் பி டீம் என்று ஒவ்வொருவர் வீட்டிலும் கதவை தட்டி சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தது அஇஅதிமுக எடப்பாடியார் ஆட்சி. அப்பொழுது கூட பாரதிய ஜனதா வளரவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி எப்பொழுது அமர்ந்தாரோ அப்பொழுது தாமரை மலர்ந்து கொண்டே இருக்குது. எங்க அங்கங்க கொடி பாக்குறவெல்லாம் கொடி, கழிவறையில மட்டும்தான் அவன் கொடியை கட்டல, மத்த எல்லா இடத்துலயும் கொடி கட்டிட்டு இருக்கான். காரணம், ஒரு நரேந்திர மோடி இந்த நாட்டில் உள்ள ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது ஸ்டாலின் சொல்றார், அன்பு மக்களே கோபேக் மோடி என்று சொன்ன ஸ்டாலினுக்கு ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்த பின்னாடி அவர் முன்னாடி ஒரு கருப்பான கொடையை கூட பிடிக்க முடியல, வெள்ளை கொடி பிடிக்கிறார். இந்த 23ஆம் புலிகேசி பார்த்திருக்கியா? போர் ஆமா போர் அந்த மாதிரி ஆளவர் என்ன மாதிரி கேவலமா நம்மளை ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. அறிவில் சேர்ந்த பெற்றோர்களே, புரட்சியாளர் பழனி பாபா ஒன்றை சொல்கிறார். அறிவில் சேர்ந்த பெற்றோர்களே, என் இஸ்லாமிய சொந்தங்களே, இன பட்டுக்கொள்ளாதே, இன வெறிக்குள் அப்படின்னு சொல்றாரு. இன வெறி வரணும் நமக்குள்ள, நாம் தமிழர்கள் என்ற ஒரு வெறி வரணும். இதுக்கு முன்னாடி பேச எங்க அண்ணனுடைய நாகராஜ் கூட சொன்னார். என்னன்னு, இவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியை எதிரியாக பார்க்கிறார்கள். என்ன காரணம்? அன்புக்குரிய அண்ணாரே, அவங்க எதிரியாக பார்க்கவில்லை, எதிரியாக பார்க்க வைக்கிறார்கள் இந்த திராவிட அரசியல் கட்சிகள். அப்படிதான் இங்க இருக்க சாதிய அமைப்பு கட்டமைப்போம். பள்ளிக்கூடம் 1வது இருந்து நம்ம பையன் 5வது 12வது வரைக்கும் படிப்பான், அவனுக்குள்ள சாதியே கிடையாது. சாதினா என்ன தெரியாது. இவன் வீட்டுக்கு அவன் போவான், அவன் வீட்டுக்கு இவன் வருவான், உட்காருவான், வாடா மச்சான் வாடா மாப்பிள்ளை பேசுவான், சாப்பிடுவான், போவான். ஒரு காலகட்டம் தாண்டிய பிறகு என்ன பண்றான்? அவனுக்குள்ள ஒரு சாதிய வன்மத்தை பூக்கிறான். இதுவரை இவர்கள் எல்லாம் இன்று தேர்தல் காலத்து பிரச்சாரத்துக்கு போகும்போது என்னுடைய அக்கா வித்யா வீரப்பனிடம் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறான்? நீங்கள் ஐயா, எங்கள் ஐயா ராமதாசிடம் சென்றிருந்தால் கொஞ்சம் மனம் நிறைவாக இருந்திருக்கும் கேட்கிறான். அதற்கு நாங்கள் சொல்கிறோம், அறிவு சேர்ந்த பெற்றோர்களே, பல மேடையில் அண்ணன் சீமான் சொல்லிவிட்டாரு. என்ன சொல்றாரு? எங்கள் ஐயா ராமதாஸ் போராடினார், அவரை வண்டியராக நினைத்து விட்டீர்கள். அண்ணன் திருமாவளவன் போராடினார், அவரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறுத்தி விட்டீர்கள். எவரெல்லாம் இந்த மண்ணில் தமிழர்கள் அரசியல் அமைப்பை கொண்டு வர வேண்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்பொழுது இந்த திராவிட பெரும் பூதங்கள் ஒரு சதியை உருவாக்கி அவர்களை சாதி தலைவராக மாற்றியிருக்கிறது. இந்த சாதி எனும் சாக்கடைக்குள் சிக்காமல் ஒரு தலைவன் வளர்ந்து வருகிறான் என்றால் அது வேலுப்பிள்ளை பிரபாகரனின் தம்பி என் அண்ணன் சீமான் மட்டும்தான். இங்கு நாடார் கிடையாது, கோளார் கிடையாது, செட்டியார் கிடையாது, வன்னியர் கிடையாது, பறையர் கிடையாது. நாங்கள் எல்லாம் யார்? நாம் தமிழர். நாங்க இந்த இடத்துல சாதியை கலட்டி செருப்பால் அடி
என்று சொன்னவன் எங்கள் அண்ணன் சீமான். இங்கு சாதி நம்மை காக்கவில்லை, சாதியை நாம் தான் காத்து வைத்திருக்கிறோம். அறிவில் சிறந்த பெற்றோர்களே, இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை தாண்டி எல்லா மக்களாலும் போற்றக்கூடிய எங்கள் ஐயா சியான் வீரப்பனார் அவர்கள் ஒரு சாதி அடையாளமாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு சாதி மக்களுக்காக மட்டும்தான் போராடினாரா? யாரால் ஒருவரால் சொல்ல முடியுமா வீரப்பனார் அவர்கள் இந்த சமூகத்திற்கு மக்கள் மட்டும்தான் போராடினார் என்று எவரால் ஒருவரால் சொல்ல முடியுமா? அந்த பகுதியில் தன்னுடைய சமூக மக்களை காட்டிலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனக்கு தேவையான அத்தனை உதவிகளும் செய்த ஒரு மனிதன் ஐயா சியான் வீரப்பனார் அவர்கள். உலக மக்களால் போற்றக்கூடிய வேண்டிய ஒரு தலைவனை சாதி அடையாளமாக மாற்றி நிறுத்தியதுதான் இந்த திராவிட பெரும் பூதங்களின் சாதனை. இதை உடைத்தெறிவதற்காகத்தான் வீரத்தின் வதையாக எவரை சாதி தலைவர் என்று நீ காட்டினாயோ அந்த சாதி தலைவர் அல்லனா என் அப்பன் சாதித்துக்கு தலைவன் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் எங்கள் அக்கா வித்யா வீரப்பனார் இந்த காலத்துல நிக்கிறார். எல்லாராலும் போற்றக்கூடிய ஒரு தலைவனாக எங்கள் ஐயா வீரப்பனாரை மாற்றுவோம். இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை. முதல் இங்க மாற்றுவோம். ஒவ்வொரு இடத்துல வாக்கு சேகரிக்க போகும்போது என்ன இது, யார் நீங்க வீரப்பன் படத்தை வச்சுட்டு வேற யாரா படம் வைப்பான்? கருணாநிதி படம் வைப்பலாமா? வேற யார் படம் வைப்பான்? ஸ்டாலின் படம்? என்ன ஒரு கேவலம். எல்லாம் பேசுறீங்கல்ல, சாராயத்தை ஒழிக்கலாம், மதுவை ஒழிக்கலாம், கண்ணு முன்னாடி பாக்குறீங்க சாராயம். நீ குடிக்கும் போது நல்லா இருக்குது, கோட்டை கடையில போய் நீ குடிக்கிற, வாங்கி குடிக்கிற, அப்ப நல்லா இருக்குது. அதே நீ குடிச்சு விட்டு ஒரு 10 அடி நடந்து போகும்போது உன் பையன் ஒரு பக்கத்துல உட்காந்து குடிச்சிருப்பான், 4 பசங்க கூட சேர்ந்து, அப்ப மட்டும் உனக்கு கசக்கும். ஏன் கசக்குது? உடுப்பா, தேன் தானே, குடிக்கட்டும், விட வேண்டியது தானே. என்ன முட்டாள்தனமான சிந்தனை என்னுடைய பெற்றோர்களுக்கு. ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இப்ப வரைக்கும் திமுக அதிமுக 60 ஆண்டுகள் மேலாக இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்குது. மதுபானத்தை ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கை சொல்கிறீர்கள் பெற்றோர்களே, நாங்கள் வந்துவிட்டால் மதுபான ஆலையை மூடுவோம், சாராயத்தை தடுத்து நிறுத்துவோம். ஒவ்வொரு நாளும் இது சொல்லுது. இதை கேட்டுக்கோங்க, ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் சொல்லுது. போன சட்டமன்ற தேர்தலில் எங்க அக்கா கனிமொழி சொல்றாங்க, மதுபான ஆலை தான். எங்க அக்கா கனிமொழி சொல்றாங்க, தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் இப்ப வருது, பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க, அப்ப சொல்றது இந்த எங்க அக்கா கனிமொழி, நாங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே, நாங்க சொல்லலை, வேற யாராவது சொல்லியிருப்பாங்க, அவங்க கிட்ட கேளுங்க, நாங்க மதுபான ஆலையை ஒழிக்கிறேன்னு சொல்ல தடுக்கிறேன்னு வேணா சொல்லியிருப்போம். எங்க அக்கா கனிமொழி என்ன மாதிரி ஒரு கூத்து பாத்தியா? இங்க ஒரு கேவலமான சிந்தனைக்கு என்ன தெரியுமா? ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்துட்டா இருப்பான், குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் தூக்குப்பாட்டு, செத்து போயிடு, செத்து போயிடு. உன் வீட்டில் இருக்கிற உன் மகள், உன் அம்மா, உன் பொண்டாட்டி தகுதியானவளா தகுதி இல்லாதவளா ஒருத்தன் சொல்றான், அந்த 1000 ரூபாய்க்கு பிச்சை என்ற கேவலமா இல்ல? நீ செருப்பு கொண்டு அடிச்சிருக்க, என் பொண்டாட்டிய தகுதி இல்லாதவன் சொல்றது நீங்களா அப்படின்னு கேட்டுக்கணும்ல, கேட்டுக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? ஏன்? நமக்கு சூடு இல்ல, ஸ்வரணம் இல்ல, காசு வந்தா போதும். அந்த காசை வச்சு நீ என்ன பண்ண போற? அந்த காசை வாங்கி குடிச்சு போட்டு போற வழியில சாய் விபத்தாய் ஒண்ணு நீ சாவணும், இல்ல மருத்துவமனையில போய் படுக்கணும். அவன் 1000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் வசூல் பண்ண போறான். அதுதான் அவன் திட்டம். இந்த திட்டத்தை தெரியாம பைத்தியக்காரத்தனமா வாங்கி குடிச்சு போட்டு மல்லாந்து படுத்துக்கிறது, மல்லாந்து படுத்துக்கிறது. ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் ஒரு பாட்டு பண்ணேன். என்ன பாட்டு தெரியுமா? மதுபான ஆலையில இருக்கிற எங்க அண்ணன் சாராய ஆலை நடத்துறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஒயின் ஷாப் வாசல்ல ஒரு பாடகரை போட போறாங்க. அது ஒரு திட்டம், திமுக அறிவிக்க போது பாருங்க. அது ஒரு திட்டம், திட்டம் போட்டு மக்களை குடிப்பதற்கு வரவைப்பதற்காக ஒரு புதிய திட்டம். அது என்ன திட்டம்னா, பாட்டு பாடி வர வைப்பாங்க. என்ன பாட்டு? விஸ்கி ரம்மு ஒயின்ஸ் கோட்டரி இருக்கு, விஸ்கி ரம்மு ஒயின்ஸ் கோட்டரி இருக்கு, பீரு பிராந்தி என்ன குடிக்கும் மானிட்டர் என்ன, பீரு பிராந்தி என்ன குடிக்கும் மானிட்டர் என்ன, அவனும் குடிப்பான், குடித்து நடு ரோட்டில் மல்லாந்து படுப்பானே. நடக்கும்.
ஏன்னா நமக்கு ஊத்தி கொடுத்த ஸ்டாலின் உதயநிதி ஊத்தி கொடுத்தாரா? அவங்க அப்பா கருணாநிதி ஊத்தி கொடுத்தாரா? எனக்கு ஒரு இதுக்கு என்னது, சாராயத்தை வாங்கிட்டு போய் தான் படையல் பண்ணும். ஏடா கருணாநிதி சமாதிக்கு எத்தனை தடவை போனேன், சாராயத்தை கொடுத்ததே கருணாநிதி ஏண்டா, அவர் சமாதிக்கு ஏண்டா என் ஒருத்த கூட சாராயத்தை எடுத்துட்டு போல, ஏன் எடுத்துட்டு போல? எப்படிப்பட்ட சிந்தனையில இருக்கிறேன்னு பாரு. கண்ணு எதிரே பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கஞ்சாக்கு அடிமையா இருக்கிறான், கஞ்சா போதைக்கு அடிமையா இருக்கான். ஐயோ காவல்துறைக்கு அழைப்பு கொடுக்குறது, காவல்துறை அழைப்பு கொடுத்து இந்த கஞ்சா போதையை தடுக்கணும். காவல்துறைக்கு மட்டும் என்னடா இருக்குது? காவல்துறைக்கு மட்டும் என்ன இருக்குது? உனதிலிருந்து தடுப்பு உருவாக்கணும். நீ சரியான ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்திருந்தா இந்த வேலை நடக்குமா? அப்ப சரியா இருந்தா பிள்ளை அந்த தப்பு பண்ண போறான். தலைவன் சரியாக இருந்ததால்தான் என் அண்ணன் சீமான் இப்போது சரியா எங்களை வழி நடத்துறாரு. அந்த வழியில எதிர்கால தலைமுறையை நாங்க வழி நடத்தணும்னு நினைக்கிறோம். இப்ப சிந்திச்சுக்கோ, ஒரே முறை உன்னுடைய பொன்னான வாக்குகள், ஆயுதமான வாக்குகளை, இதுவரைக்கும் உன்னை யாரு தேர்தல் முடிஞ்சு இதுவரைக்கும் 5 வருஷம் முடிஞ்சாச்சு. 5 வருஷம் கழிச்சு இப்பதான் வருவான். யாரு இப்ப வரைக்கும் வராத நம்ம அதிமுக வேட்பாளர், பாஜக வேட்பாளர். பாஜக இந்த மண்ணுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளு. கக்குசுல பெனாயில் கூட யூஸ் ஆகும், ஆனா இந்த பாரதிய ஜனதா எதுவும் யூஸ் ஆகாது. எதுக்காக வரானே தெரியாது. அவன் பாரதிய ஜனதா காங்கிரஸ், இந்த காங்கிரஸும் பாரதிய ஜனதா துரத்தி அடிப்பேன், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவன் ஜெயிக்க போறதில்ல. அப்பப்ப இந்த ஒரு நாடக நிகழ்ச்சியில் ஒரு ஜோக்கர் வருவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் இப்படி வந்து ஆட்டிட்டு போவாங்க. அதை நம்ம மிஸ்ல வைக்க வேணாம், அது தலையிலனாலும் ஜெயிக்காது. இவங்க வந்து இப்ப சொல்றாங்க, புதுசா பூமியின் பிதாவின் போல ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதது போல இப்பதான் வந்து நாங்க சரியான ஆட்சியை தர போறோம், எங்களுக்கு வாக்களிங்க. ஏற்கனவே வாக்களிச்சது தாங்க பஞ்சாமிர்தம். தெரியல, இங்க பஞ்சாமிர்தம் கையில போட்டு அப்படி ஃபுல்லா கிளீன் பண்ணுவோம் பாத்தியா, அந்த மாதிரி மோடிக்கு தெரியாம ஒரு தடவை போட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டாரு இந்தியாவை. சரியா? இப்ப மறுபடியும் அந்த இவி மிஷின் இல்லைன்னா மோடி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை சத்தியம் விட்டு சொல்லட்டும், மிஷின் இல்லாம நாங்க ஜெயிச்சிருவோம் பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லட்டும். தேர்தலுக்கு இடையில பாரு, தேர்தலுக்கு என்றதுக்கு எத்தனை நாள் கொடுக்குறான் பாரு, 1 மாதம் கடந்து என்றானா. ஏன்னா என்ன முடியாது இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, 1 ரூபாவா என்ன போறாங்க, அதனால என்ன முடியாது. எப்படிப்பட்ட முட்டாள்தனம் பாரு அறிவு சேர்ந்த பெற்றோர்களே. இதெல்லாம் சிந்திக்கணும் நீங்க. என் அண்ணன்மார்களா ஒன்னும் ஆக சிறந்த கருத்துக்களை இங்க வைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. இதை சிந்திச்சு யாரு அதிகபட்சம் சிந்திக்கணும், இங்க இருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் சிந்திக்கணும். நீங்கள் எவரெல்லாம் எம்மை பாதுகாப்பார்கள் என்று எவர் கீழே போய் நிக்கிறீங்களோ அவங்க என்ன பண்றாங்க, உங்களை 4-3 சீட்டுக்கு அடிமைப்படுத்தி இருக்கிறாங்க. திமுக இந்த பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்குது, பாராளுமன்ற தேர்தலை நிறுத்தி இருக்குது. ஆனாலும் நாங்கள் திமுக இஸ்லாமிய சொந்தங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிப்பாரா? சிந்திச்சு பாருங்க. சும்மா கடமைக்கு போய் இறைவனை வணங்கிட்டு வரக்கூடாது. அல்லாஹ் நீங்கள் தொட்டு வணங்குகிற குரான், நீங்கள் வாசிக்கிற குரான் உங்களை மன்னிக்குமா? நபிகள் நாயகம் உங்களை மன்னிப்பாரா? பாவத்தை செய்யக்கூடாது, நபிகள் நாயகம் சொல்லுகிறார். பாவத்தை செய்பவனுக்கும் உடனே கூடாது. நீங்கள் அந்த வேலையை தான் நீங்க செய்றீங்க. பாவத்தை செய்பவன் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, அவனோடு வாக்கு செலுத்தி நீங்கள் கூட இருக்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய பாவம். நான் கொலை செய்யலைங்க, கொலை செய்யும் போது கத்தி மட்டும் எடுத்து கொடுத்தங்க, அந்த கணக்குதான் நீ இருக்கிற. உயிருக்கு போராடுகிற உங்க பிள்ளைய, இதுவரைக்கும் என்னுடைய பெற்றோர்களே உங்களுக்காக வாக்கு செலுத்தி நீங்கள், உங்கள் பிள்ளைகள் வாழ தகுதியற்ற நாடாக மாறி இருக்கிறது. அந்த நாட்டை 30 ஆண்டுக்கு மேலாக காட்டை எப்படி எங்கள் அப்பன் வீரப்பனார் காப்பாற்றினாரோ அதே போல அவள் வழிவந்த வாரிசு இதோ எங்கள் அக்கா வித்யா வீரப்பனார் அவர்கள் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவதற்காக அண்ணன் சீமானோடு இணைந்து நிற்கிறார். நீங்கள் வாக்கு செலுத்தணும், இது கட்டாயம். இல்லைன்னா நீங்க வணங்குற கடவுளுக்கு சரியானவங்களே கிடையாது. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, இறைவனை வணங்க நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு நாம போயிடணும். ஒரே முறையாவது உண்மை பக்கம், கொலை செஞ்ச பக்கம் நின்ற ஒரே தடவை, ஆமாங்க அவன் கொலை செஞ்சுட்டான், நான் தப்ப உணர்ந்துட்டேங்க, சரியாய்க்கிறேன்னு சொல்லி ஒரே தடவை வரிசை எண் 10 இருக்கிறதுல உங்க வாக்கு செலுத்துங்க. நீங்க செலுத்துற வாக்கு இனமானம் காக்கும், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் காக்கும்.
இதை சிந்திங்க அறிவில் சிறந்த பெற்றோர்களே. அடுத்த என் அண்ணன்மார்கள் பேச இருப்பதால் என்னுடைய வாய்ப்பை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழன்.